வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவுக்கு வணக்கம். என்னுடைய பேர் அஸ்வின் பாலாஜி. நான் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எனது நிறுவனத்தின் சேர்மன் ஐயா திரு நாகராஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் 2 சம்பவங்கள் என் வாழ்க்கையில் நடந்ததை இங்கே எடுத்த பயிற்சியோட ஒன்றிணைச்சு பார்க்குறேன். ஐயா முதல்ல பேசின ஐயா சொல்லும் பொழுது ஒரு விஷயம் சொன்னாங்க, உங்களுக்கு கெடுதல் செய்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க அப்படின்னாங்க. 2013ஆம் ஆண்டு நான் வந்து டிவிஎஸ் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் பொழுது ஒரு ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணோம். மிக கடுமையாக என்னோட வேலை செஞ்சவர் வந்து மிக கடுமையான தொந்தரவு, தாங்க முடியாத தொந்தரவு, வேலை செய்ய முடியல, அந்த அளவு தொந்தரவு, மன அழுத்தம். தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன பண்ணோம், கடவுளே அவருக்கு நல்ல வேலை கிடைச்சி நல்லபடியாக இருக்கிறோம், பக்கத்தில் இருந்தால் தானே நமக்கு பிரச்சனை. ஏன்னா ஜென்ரலாக நம்ம பெரிய பிரச்சனையாக இருக்குது, கெட்டு போகணும்னு நினைப்போம். அதுக்கு பதிலாக தெரிஞ்சோ தெரியாமலே அது ஒரு சிந்தனை வந்தது. உண்மையாகவே அவருக்கு நைஜீரியாவில் வேலை கிடைச்சி போயிட்டாரு. இது நடந்த உண்மை, நான் மிகைப்படுத்திலாம் எதுவுமே சொல்லலாம். 2வது விஷயம், 2005-6 இருக்கும். இப்போ நான் துடியலூரில் வசிக்கிறேன். 2005-6 என்னோட அப்பாவையும் அம்மாவையும் நான் வந்து கோயம்புத்தூரில் வந்து காரில் வச்சு, எனக்கு சொந்த ஊர் திருவாரூர். ஸோ இங்கே சின்ன வயசுலேருந்து எங்கள் சித்தப்பா 50 வருஷமாக இருக்கிறதுனால சின்ன வயசு நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து இங்கே வர பழக்கம். அதனால் பிடிச்சி போய் இங்கே செட்டில் ஆகிடுச்சு. ஸோ வந்து இந்த ஊரில் வந்து இடம் வாங்கி தங்கிடலான்னு எங்கள் அப்பா வந்து தலைமை ஆசிரியர். ஸோ வந்து ஆக்சுவலி வந்து இடமெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கேட்டோம். அவருக்கு டெல்டா மாவட்டத்திலேருந்து வர்றதுக்கு இங்கே பிடிக்கல, தவிர்த்துட்டார். நான் 2006 எந்த இடத்துல இடம் வாங்கணும்னு நினைச்சோம் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அதே ஏரியாவில் இப்போ நான் குடிக்கிறேன். இதற்கு என்ன அர்த்தங்கிறது நம்ம பயிற்சியிலேருந்து நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கணும். இது உண்மையாக நடந்தது. ஸோ இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற பல விஷயங்களை உணர வச்சுது. எது தெரியாமல் இருந்தோம், இப்போ எது எனக்கு தெளிவுபடுது. ஸோ நம்ம யோகம் இல்லை நம்ம வந்து தியானம் பண்ணுறது அப்படின்னா இன்னும் தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும், என்னன்னு தெரியாது, நமக்கு புரியாது. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நமக்கு கிளியராக புரிய வச்சிருக்காங்க. கற்றுக் கொடுத்த அத்தனை பேருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள், மிக்க நன்றி. ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு மிகச்சிறப்பாக பயிற்சியை கொடுத்தாங்க. நான் சொன்ன 2 விஷயங்களும் சத்தியமான உண்மை. நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து இந்த முயற்சி பண்ணலாம். இதுக்கு இன்னொரு உதாரணமாக எனக்கு ஒரு சின்ன துண்டுகோலாக இருந்தது. ரவுண்ட் ஆஃப் ஃபைன்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர், தி சீக்ரெட் அப்படின்னு ஒரு புக்கு, சக்தின்னு சொல்லி தமிழில் வந்திருக்கு. முடிஞ்சதுன்னா வாங்கி அந்த புத்தகத்தையும் நீங்கள் படிங்க. மிகச்சிறப்பான புத்தகம். எனக்கு இதை பயிற்சி கொடுத்து புத்தகத்தை படிக்க வச்சது என்னுடைய தந்தை. அவர் உயிரோடல. இந்த நேரத்தில் அவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1500 புத்தகங்கள் இருக்குது. இன்னும் நிறைய புத்தகங்கள் சேமிக்கணும்னு ஆசைப்படுறேன். போகிற இடத்துலலாம் புத்தகங்கள் படிக்கிறவங்களே முதல்ல வாங்கி வச்சுக்கிறேன். அட்லீஸ்ட் ரிட்டையர் ஆனவங்க படிக்கலாம் அப்படிங்கிறதுல. இந்த இது இல்லாமல் இந்த வளாகத்தையும் இதை பராமரிக்கிற அத்தனை பேருக்கும் எனக்கு நன்றி. மிகச்சிறப்பாக இருக்குது. பயிற்சி கொடுத்த மாதிரியே இந்த வளாகத்துக்கு நம்ம சுற்றி வரும் பொழுது ஒரு நல்ல ஒரு உணர்வு, நமக்கு நல்ல ஒரு உணர்வு கிடைக்குது. எங்களுக்கு சிறப்பான தங்குமிடத்தை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. மறுபடியும் ஒரு முறை இந்த யோகா கலையை எங்களுக்கு தியானத்தை சொல்லிக் கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் மிக நன்றி. உணவு கொடுத்த, சமைத்து கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. 3 நாள் ரொம்ப சிறப்பாக 3 உணவு நாம் எழுந்த பர்சனலாக கஞ்சி 3 விதமான துவையல் கொடுத்தாங்க. ஒரு நாள் பருப்பு துவையல், முள்ளங்கி துவையல் ஒரு நாள், இன்னைக்கு வல்லாரை. இது 3 இந்த கஞ்சியோடு நீங்கள் எத்தனை பேர் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு தெரியல. நான் சாப்பிட்டேன். நிறைய நாள் பேச்சுலராக இருந்ததுனால உணவோட அருமை எனக்கு ரொம்ப நிறைய தெரியும். ஸோ அதனால் அது ரொம்ப ரொம்ப மகிழ்வு. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்து சொல்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் நிறுவனத்திற்கு மற்றும் இன்னொரு முறை நன்றி சொல்கிறேன். நன்றி.